ஆண்டவர் ஏதேன் தோட்டம், அங்கே ஆதாம் ஏவாள் இவர்களை தேவன் அங்கே வைத்து என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம், தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தும் காக்க வைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. It's written in Genesis 2:15, then the Lord God took the man and put him in the garden of Eden and to tend and keep it. ஏதேன் தோட்டத்திலே நல்லவனாக மனுஷனை ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். The Lord created the heavens and earth in a good manner. The Lord created man also as a good manner, but he spoiled everything God created into be a desolated. ஆனால் பூமியிலே தள்ளப்பட்ட சாத்தான் நல்லதா உண்டாக்கப்பட்ட உலகத்தை அவன் ஒழுங்கின்மையாக்கினான். அந்த ஒழுங்கின்மையை சரிபடுத்த, பண்படுத்த, அது சரிப்படுத்த ஆதாமை தேவன் உண்டாக்கினார். Whatever the devil, the serpent, the Satan destroyed, made into no form, the Lord created another man called man, Adam, to make it perfect, to tend and to keep it straight. ஒழுங்கின்மை ஆக்கப்பட்ட அந்த பூமியை பண்படுத்த மாத்திரமல்ல, காவல் செய்ய காக்கவும் ஆதாம் ஏவாளை வைத்தார். Whatever the devil put into disorder, man was created to put it back into order and make it straight.